சிரியாவின் பள்ளி அருகே ராணுவத்தினர் நடத்திய வான்வழி தாக்குதலால் ஏராளமானோர் படுகாயமடைந்தனர். தாக்குதலை தொடர்ந்து பள்ளி குழந்தைகள் அச்சத்தில் சிதறி ஓடிய வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. சிரியாவில் கடந்த 4 ஆண்டுகளுக்கும் மேலாக உள்நாட்டு போர் நடைபெற்று வருகிறது. IS தீவிரவாதிகளுக்கு எதிராக அந்நாட்டு இராணுவத்தினர் வான்வழி தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் தீவிரவாதிகளின் கட்டுப்பாட்டில் இருந்த அலேப்பா நகரில் அந்நாட்டு இராணுவ விமானங்கள் குண்டுமழை பொழிந்தன. பலத்த சத்தத்துடன் குண்டுகள் வெடித்து சிதறிய கேட்டு அதிர்ச்சியில் உறைந்திருந்த பள்ளி குழந்தைகளை பொதுமக்களும் பெற்றோரும் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் சென்றனர். தகவல் அறிந்த மீட்பு குழுவினர் குண்டுவெடிப்பில் படுகாயமடைந்தவர்களை உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். எனினும் இந்த தாக்குதலில் எத்தனை பேர் உயிரிழந்தார்கள் என்ற தகவல்கள் வெளியிடப்படவில்லை. அவர்களுக்கு அமெரிக்கா ஆதரவு தருகிறது. ரஷ்யா, இஸ்ரேல் மற்றும் அனைத்து அரபு தலைவர்களும் ஆதரவு அளிக்கிறார்கள். ஆனால் கடவுளின் பேரில் கூறுகிறேன், அவர்கள் வீழ்ந்து விடுவார்கள். அவர்கள் ஈரானால் வீழ்ந்து விடுவார்கள். இராணுவத்தினர் நடத்திய தாக்குதல் தொடர்பான வீடியோ காட்சிகள் இணையதளத்தில் வெளியாகியுள்ளன. பொதுமக்கள் நிறைந்த இடத்தில் முன்னறிவிப்பின்றி இதுபோன்ற தாக்குதல்களை நடத்தக்கூடாது என்று சிரிய மக்களும் சர்வதேச மனித உரிமை அமைப்புகளும் வலியுறுத்தியுள்ளன. எஸ். திருமலைக்குமார், செய்திப்பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.